ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இந்திரா வீட்டுக்கு வந்து முருகன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார் இல்லைங்களா, பஸ்ஸு ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து இந்திராவுடைய தம்பிக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி அங்கே போயிருப்பாங்க. எங்கள் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன்னா தம்பிக்கு எதனா கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தானே நினச்சேன், நான் உங்ககிட்ட சொல்லலையா, சரி அதனால் என்ன பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திராவுடைய தம்பி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அக்கா வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் மாமா எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கணும், எதனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு, அதுக்கப்புறம் வின் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா தான் வின் பண்ணுவாங்க. இவங்க தம்பி வந்து எல்லா ஃப்ளேவரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதுவை போட்டி முடிச்சிடலாமாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்பார். உடனே சரி மாமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க. வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் மெஸ்ஸில் சாப்பிட்றேன்ல அந்த இடத்துல தான் பழக்கம் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சரி சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திராவுடைய அப்பா வந்து அருணாச்சலம் சொல்வார். உடனே வந்து சரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவங்க சாப்பாடு செய்ய போவாங்க. எனக்கு எதுவும் சாப்பாடு செய்ய தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்லுவாங்க. அக்கா உனக்கு சாப்பாடு செய்ய தெரியாதுன்றது எனக்கு தெரியும், மாமா செய்வார்ல, மாமா தான் மெஸ் வச்சுருக்காருன்றது சொன்னல அப்படின்னா, சரி வாங்க நம்ம போய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து முருகன் தான் வந்து சமைப்பார். சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்ற நேரத்தில் முருகன் வந்து ஆள் இல்லாத இருப்பார். எங்கடா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லை தெரியல அக்கா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முருகன் வந்து கேக் வாங்கிட்டு வருவார். என் லைஃப்பில் நான் கேக்கெலாம் வெட்டினதே இல்லை மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெட்டுவாங்க, எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் வந்து கேக் வெட்டுறேன்ல, நாளைக்கு நான் ஸ்கூலில் போய் எல்லாருக்குமே சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்திராவுக்கு வந்து முருகன் மேலே ஒரு மதிப்பு லவ்ன்றது வந்து அதிகமாகும். அவங்க தங்கச்சி பார்க்குற விதமோ அவங்க தம்பியை பார்த்துக்கிற கேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்திராவுக்கு வந்து முருகனை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இவங்க சரிங்க டைம் ஆகிடுச்சு கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இந்திரா வந்து சொல்லுவாங்க. கால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. முருகன் வந்து வந்து தூங்கும்போது தான் வந்து கால் பண்ணுவார். நான் அப்போ கால் பண்ணினேன், நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க, வீட்டுக்கு நல்லபடியாக போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்திரா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க, வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா எனக்கு அர்ச்சனை தாங்க பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னங்க ஒரு சின்ன பிள்ளையா அப்படி அறியாத பொண்ணையா இருக்கிறீங்க, எங்கள் அப்பா என்னை செமையாக திட்டினாருங்க, திட்டுறது தாங்க நாங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஓ அப்படியா, என்னால் தான் நீங்கள் திட்டு வாங்கினீங்களா, சாரி முருகன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சுங்க, எங்கள் அப்பா என்னை திட்டலனா தான் பெரிய விஷயம், திட்டுறதெல்லாம் அதெல்லாம் டெய்லியும் கேட்டு கேட்டு எனக்கு அதை ஒரு அர்ச்சனை மாதிரியே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திரா வந்து சொல்லுவாங்க. எதுக்குங்க தேங்க்ஸ்ன்னு, இல்லை என்ன அங்கே அவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து விட்டதுக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்காது, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு மேல் ஃப்ரெண்டாக இருந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது, என் தம்பி தங்கச்சிக்கிட்ட பேசுகிற விதம், எங்கள் அப்பா கிட்ட பேசுகிற விதம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் அதெல்லாம் வந்து கேட்டுருப்பார். அதுக்கப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்ற திரும்ப திரும்ப அதே சொல்லுவாங்க. ஏங்க எத்தனை வாட்டிங்க இதே சொல்லின்னு இருப்பீங்க, பரவாயில்ல விடுங்கன்னு, எனக்குன்னு யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எனக்காக இருந்து இவ்வளோ செய்கிறீங்கள, அப்போ நான் இதுக்கு கைமாற தேங்க்ஸ் தானங்க சொல்ல முடியும், அதையாவது என்னை சொல்ல விடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லுவாங்க. சரிங்க அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க, போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரும் வந்து என்ன பண்ணுவார், அடுத்த நாள் காலையில் ரோஜா பூக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க சரஸ்வதியும் குமரனும் வந்து என்னடி இவன் போய் பூக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ உங்கள் தம்பி லவ் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து சொல்லுவாங்க. லவ்வா, ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அடா சும்மா இருங்க அவர் என்ன தான் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம் அப்படின்னும் போது, அடுத்தது 2 மீன் தொட்டியில் வாங்கி வச்சுட்டு 2 மீன் வந்து இவங்க 2 பேரும் நான் ஒரு மீன் நீ ஒரு மீனுன்னு சொல்லிட்டு கவிதையாக
பொழிஞ்சு பேசின்னு இருப்பார். உடனே பாட்டு போட விட்டு நைட்டெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு தலை வாரிக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பார். இதை எல்லாருமே வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரஸ்வதி, குமரன், இவங்க சண்முகம், சதீஷ் எல்லாமே வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து சண்முகம் போயிட்டு குமரன்கிட்ட தான் கேட்பார். தெரிலடா, நானும் தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டுருக்கிறேன், காலையிலேருந்தே இவன் போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி நிற்பாங்க. என்ன ஆச்சுன்னா உனக்கு நைட்டில் தலை வாடுற, சிரிக்கிற, கவிதை பேசுகிற, என்னென்னவோ பூவெல்லாம் வந்து பறித்து சாமி கூட பறித்து வைக்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி ரோஜா செடியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் இவ்வளோ வளர்க்குறதுக்குன்னு வச்சுருக்கிற, என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏதோ இருக்குது, நீ சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு அப்படின்ற மாதிரி தான் சண்முகமும் கேட்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிண்டல் பண்ணி இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பார். இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு தான் காரணம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு யாருன்றது மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்திரா, எனக்கு அப்போவே நான் நினச்சேன் நான் இந்திராவாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு சரஸ்வதியும் சொல்லுவாங்க. ஏன்டி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் எங்களுக்குள்ள சீக்ரெட்டு, அந்த பொண்ணு ஒரு நாள் ஹோட்டலுக்கு வந்துருந்துச்சு, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு நாள் இவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா, இந்திராவுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரசம் வச்சு கொண்டு போய் கொடுத்தாரு, அந்த கதை வரலையும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, டே இதெல்லாம் எப்படா, நாங்களும் தான் அவங்க கூடவே இங்கே மெஸ்ஸில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இது எப்போ நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அண்ணி சும்மா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, யார் தம்பி, நானாவது போய் சொல்கிறேன், அன்றைக்கி நைட்டு பர்பி எல்லாம் ஒரு கிண்ணத்தில் இருந்தது, யார் கொடுத்தது, அது இந்திரா தான் கொடுத்தது, அன்றைக்கி எல்லாம் விரும்பி சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஐயோ அது அவள் கொடுத்ததா, எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளே பேசுவார். ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, இதுக்கெல்லாம் அப்பா சம்மதிப்பாரான்றது தெரியல, நான் அப்பா எல்லாம் சம்மதிச்சிட்டாரு, நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஐயோ என்னது பொண்ணு பார்க்க போகிறாங்களா, இது நான் இந்திரா கிட்ட சொல்லவே இல்லையே, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, பேசிக்குவாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க எல்லாருமே பேசிட்டு விடுவாங்க குமரன்கிட்ட. இவர் வந்து ஐயோ இந்திரா பதில் என்ன சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவர் கணேசன் தான் வந்து இந்திரா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி புரோக்கர் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா இந்திரா கிட்ட. இந்திரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு நல்ல வழி கொண்டு போகாத நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு கல்யாணம் வேணாம், நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனைன்றது வந்து டெய்லியுமா இருக்குது, இது என்ன புது பிரச்சனை, நீங்களாக லெட்ரு போட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம குடும்பம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையிலையும் இல்லை, நானும் கல்யாணம் பண்ணுற மூடும் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ என்ன தான் சொன்னாலும் உனக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுது இல்லைம்மா, தம்பி தங்கச்சிங்களை தானே நான் பார்த்துக்க போகிறேன், என்னப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்த்துக்கிறதுக்கே உங்களால் முடியல, நீங்கள் எப்படிப்பா அவங்கள பார்த்துப்பீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, கல்யாணன்ற விஷயத்தை இனி வந்து என்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க இந்திரா வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லுவார். அருணாச்சலம் வந்து சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா, முதல்ல எந்த மாப்பிள்ளை யார் வரான்றது பார்க்கலாம், செட் ஆனால் பார்ப்போம், செட் ஆகலைன்னா விட்டுடுவோம், இதில் என்ன இருக்குது, உன் கண்டிஷனாக அவர்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து புரோக்கர் வருவார், நாளைக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அருணாச்சலம். சரிப்பா நாளைக்கு அதே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது கணேசன் தான் வருவார். யாருங்க வீட்டில் அப்படின்னு சொன்னதுக்கு, வாங்க புரோக்கர் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் சொல்வார். இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேனே பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம் எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்டோட பையன் முருகன் தான், அவர் வந்து இந்திராவுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம்ப்பா நேத்திக்கு வந்தார் அவர் தான், அவருக்கு வந்து இந்திராவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டாங்க. இதனால தான் நான் பொண்ணு பார்க்க வரேன், உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், நான் வீட்டில் இருந்து வர சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் கணேசனை வந்து சொல்லுவார். இது எங்களுக்கு சம்மதங்க, அந்த பையனை பார்த்தாலும் நல்ல பையனாக தான் இருக்கிறான், எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அருணாச்சலம் சொல்லுவார். உடனே இந்திரா வந்து அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா நீ நல்லா தானே அவங்ககிட்ட பேசுகிற பழகிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுக்கு இல்லை அங்கிள், இந்த மாதிரி தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து நான் தான் படிக்க வைக்கணும், அப்பாவுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா தம்பி தங்கச்சி நான் தான் பார்த்துக்கிற சூழ்நிலை வரும், அப்பாவுக்கும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால இப்போ பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடியலன்னா நான் அப்பாவையும் தம்பி தங்கச்சியும் வீட்டோட கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் ஐடியா இருக்குது, இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லுவாங்க. இதனடா ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்குது, சரி முதல்ல கல்யாணத்தை பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரச்சனையை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசன், அதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா, நீ தாராளமாக கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நேராக கொண்டு போயிட்டு கந்தசாமி கிட்ட தான் வந்து கணேசன் வந்து சொல்லுவார்.
அந்த மாதிரி கந்தசாமி அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லிடுச்சு, உன் கண்டிஷனுக்கெலாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். மனசுக்குள்ளே வந்து ஐயோ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கண்டிஷன் போட்டுச்சு, இவன்கிட்ட சொன்னால் இவன் வேணான்னு சொல்லிடுவானே, நான் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை அவங்க தம்பி தங்கச்சிலாம் இருக்குது, அம்மா கிடையாது, இல்லை அந்த பசங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டது. அதனால கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வீட்டிலே கேட்டது. இதுக்கு ஓகேன்னா அது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன, நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட கோஷ்டிங்க கும்பல் இருக்குது, அதோட அந்த 2 பசங்களை வந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து சொல்லுவார். அப்பாடா அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டுச்சு, நம்ம அதை சுற்றி வளைச்சி சாதாரணமாக சொல்லிவிட்டோம், இவன் நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரில, சரி முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம், அப்புறம் வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசனை வந்து சொல்லுவார். அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. இப்போ கல்யாணத்தில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகளை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றத பார்க்கலாம். கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.